கைஸ் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் கைஸ். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான். எல்லாருமே ஃபேமிலியோட ஜாலியாக சூப்பராக பிரியாணிலாம் சாப்பிட்டு சூப்பராக இந்த ரம்ஜானை நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து கொண்டாடுவோம். ஸோ அது வந்து இது நாளைக்கு வந்து இது வந்து ரம்ஜானுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால நாளைக்கு ரம்ஜான் வரதுனால சரி இப்போ நான் வந்து பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் நான் எப்படி இந்த மூலியமாக நான் வந்து சொல்லிடுறேன் கேஸ். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது கேஸ். ஸோ கேஸ் மறக்காமல் என் பிரியாணி கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு அமுச்சு விட்ருக்கேன். சும்மா தான் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம். சும்மா சார் உங்கள் அன்பும் ஆதரவும் நீங்கள் வந்து தரீங்களா, அதுவே போதும் கேஸ். ரொம்ப 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 நன்றி கேஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான் கேஸ். ஸோ எல்லாருமே சூப்பராக ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஓகே கேஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. ஸோ கைஸ் இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ வந்து ஒரு வேறு லெவலான ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ மாதிரி ஒன்று வரப்போகுது. ஸோ அது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டு எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் அது வந்து உண்மையிலே புரியும். நான் வந்து ஃபுல்லாக பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்லலை, உண்மையிலே அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக பார்த்தா புரியுன்றதை விட ஃபுல்லாக பார்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஸோ அப்படியே பாருங்கள், ஜாலியாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓகே கேஸ், வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் இப்போ இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நாளைக்கு வந்து எக்ஸாம், எங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாம் போயிட்டு இருக்கா. ஸோ வந்து நாளைக்கு வந்து மல்டிமீடியா எக்ஸாமு. சரி படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது கேஸ். காலகாலத்தில் ஏஞ்சனே வந்து ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு குரூப் ஸ்டடிஸ் பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா வந்ததா. ஸோ அதான் இப்போ நம்ம கிளம்பி போய் குரூப் ஸ்டடிஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இப்போ போகிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது நான் வரப்போகிறேன்றது. சர்ப்ரைஸாக போய் திடீர்னு நம்ம போய் அங்கே வந்து நிற்க போகிறோம். நின்று அவங்க என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து என்ன நடக்கும் போது அவனை படிக்க போகிறோம். இதெல்லாம் தான் கேஸ் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ இப்போ வந்து அவனுக்கே தெரியாமல் இப்போ வந்து அவன் வீட்டுக்கு நான் போகிறேன். லொக்கேஷனு தெரியும், ஒரு வாட்டி நான் போயிருக்கேன். ஸோ அதனால் அப்படி தெரியும். அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே போயிட்டு கரெக்டாக அவன் வீட்டுக்கிட்ட போயிட்டு அவனை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான் என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம் கேஸ் நம்ம வந்து. ஸோ இப்போ வந்து கிளம்பி வச்சு பைக்கில் நம்ம போகிறோமா. ஸோ வந்து பைக்கில் நம்ம வீடியோ எடுக்க முடியாது, நம்ம கிட்ட கோபுரம் இதெல்லாம் மட்டும் லைக் பண்ணலாம். பட் ஆனால் அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து பைக்கில் போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பெல் அடிக்கும் போது நான் உங்களுக்கு கரெக்டாக ஆன் பண்ணுறேன் கேஸ் நான் வந்து. ஓகே கைஸ், ஸோ வாங்க கைஸ் நம்ம வந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ணலாம். கைஸ் பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டேன். என்ன பண்ணுறது, எந்த ரூட்டில் வரையா போகணுன்றது தெரியாமல் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் கேஸ். நீங்கள் வேறு கேஸ் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். எப்படியாவது தேடி குச்சி மோதி போகணும் கேஸ். ஸோ பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நான் என்ன வச்சு நான் சொல்கிறேன் கேஸ். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து வந்தாச்சு கேஸ். வீட்டுக்கிட்ட கீழே வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இங்கே வேறு கேஸ் இங்கே தான் இருக்கு அவன் வீடு. ஸோ வந்து நம்ம வந்து வந்ததே தெரியவே தெரியாது, அதான் சைலண்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம வந்து பெல் அடிச்சு அவரை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். படிக்கலான்னு உள்ள வந்தா இவன் பண்றது பாருங்களேன். உட்காந்து ரீல்ஸ் போடுறதுக்கு ரீல்ஸ் எடிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க சிவன். அது ஒரு ப்ளே பண்ணு. நீ தான் சாவடிக்கிற. இதுக்கப்புறம் கொடுத்தா இதுக்கப்புறம் ப்ளே பண்ணால் காப்பி கொடுத்தா கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து என்ன ரீல்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஸ்ரீஹரி டிடிஓ ஆஃபீஸரில் நீங்கள் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல இருக்கா 2-3 ஸ்ரீஹரி டிடிஓ ஆஃபீஸர் போட்டால் யூடியூப்ல 200 சப்ஸ்கிரைப். நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்போ ஆரம்பிச்சாட்டு. அதெல்லாம் தெரியுமா? அது நீங்கள் வந்து ஸ்ரீஹரி டிடிஓ ஆஃபீஸரில் பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக வேணும்னா. ஓகே, இப்போ வந்து இவனை மிரட்டி படிக்க கூப்பிட்டு போய் இப்போ நம்ம வந்து படிக்க போகிறோம். படிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம். சர்ப்ரைஸ் தான் கீ கொடுத்துறோம் மாதிரி அப்பப்போ வந்துடும். அதுக்கு தெரியுது. சரி ஓகே கைஸ், அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுறாரு. கைஸ் வந்து படிக்கலான்னு வந்து வந்துடும் உட்காந்துட்டோம் கைஸ். இதுக்கப்புறம் வந்து ஃபுல் நம்ம வந்து படிக்க தான் போகிறோம். அப்படி நடிப்பா வேணா வீட்டில் இருக்கு இந்த ப்ளாக் அவங்க அம்மா அப்பா தான் பார்ப்பாங்க. அதனால அப்படி நடிக்கிற மாதிரி கைஸ். ஆண்டி அரியோட அம்மா அப்பா யாரும் நீங்கள் கோச்சிக்காதீங்க, வந்து வீட்டில் யாரும் இல்லாத போது வந்து இந்த மாதிரி ப்ளாக் எடுத்து அதுக்கு எக்ஸாம் வச்சுட்டு படிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து படித்து 2 பேரும் நல்ல மார்க் வாங்கிடுவோம். ஸோ அது சைடில் அப்பப்போ சும்மா ஒரு ப்ளாகு ஓகேங்களா. யாருக்கு வச்சுக்காதீங்க சும்மா
அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்லு. அவ்வளோதான், படிக்கலாம், அவ்வளோதான். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நாங்கள் வந்து படிக்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட் தான் தெரியல, ஆனால் ஏதோ மல்டிமீடியா அது என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அமைச்சிருக்காங்க. ஸோ அது படிச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நானாவது படிக்கலாம் வந்து உக்காந்துட்டேன். அப்படியே இப்போ கரெக்டாக வீடியோ எடுக்கலான்ற போது எடுத்து இது பண்ணுற பாருங்களே படிக்கிற மாதிரி. இவ்வளோ நேரம் வாடா படிக்கலாம்னா படிக்காமல் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறான். வாடாடா இன்னும் வரல. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆகுது கைஸ். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 12:30 ஆகுதா? ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. 6:30 மணிக்கு நம்ம லைவ் போக போகிறோம். இங்கேயே வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து 6:30 மணிக்கு நம்ம லைவ் போக போகிறோம். பேச கட் பண்ணி விட்டுறேன் கைஸ். இவன் வந்து இதோ லைட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கைஸ். நானே இதோ இதில் தான் நம்ம வந்து லைவ் போக போகிறோம் 6:30 மணிக்கு. வீட்டில் அரிய வருவான் இந்த லைவில். நீ வர சரியா கைஸ்? நானும் அரியும் சேர்ந்து இந்த லைவ் வர போகிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த லைவ். படுத்துக்கிட்டு நோட் எல்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு படிக்கிறது சீனை போட்டுட்டு இருக்கா கைஸ். வந்து படிக்க மாதிரி இல்லை. சிரிக்காத சிரிப்பேன். என்னடா பண்ற? செருபடி வாங்க போறான். ஹாய், எதுக்கிட்ட வந்திருக்க நீ? vlog எடுக்க வந்திருக்கேன்டா. குரூப் ஸ்டடி. ஃபோன் ஆட்ற கைஸ். இவன் வந்து படிக்கிற மாதிரி இல்லை கைஸ். இவன் வந்து இப்போ ஸ்னாப் சாட்டே அமைச்சிருக்கா. இப்போ நான் கூப்பிடலாம் வந்தேன். இல்லை, நான் கூப்பிடலாம் வந்துருவேன். ஒரு ஜோக் பண்ண விடுறா. எங்கேயாவது ஒரு ஸ்னாப்பை பேசி வச்சு பண்ணுறது நீங்கள் எங்கே பார்த்துக்கிங்களா? அது இங்கே தான் கைஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்னாப் வந்து அப்படியே திங்க் போட்டான் இருக்க. இப்போ அது என்ன ஸ்னாப்ட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். என்னடா கைஸ், இப்போ ஃபுல்லாக படிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து எக்ஸசைஸுக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கே வேறு கைஸ் ஹரி தம்புல்லாம் வச்சுருக்கான். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலாக சும்மா கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 மணிக்கா ஒரு 4:30 மணிக்கு அப்புறம் ஆரம்பித்து நம்ம வந்து ஃபுல்லாக நானும் வரைய சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. அவன் வந்து இப்போ லைட்டாக சும்மா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணுறான். ஸோ அது பண்ணுவோமா மாட்டோமான்றது தெரியல. இப்போ வந்து இந்த தம்பிள்ஸை மாட்டுறதுக்காக இந்த இடத்துல இருக்கா. ஸோ இது வந்து ஆடுதா. ஸோ இது வந்து மாட்டுறதுக்காக இடம் தேடிட்டு இருக்கான். அது இங்கே இருக்குது பாருங்க. இதில் இது 5 கிலோ வச்சுருக்காங்க. சிவன் வந்து இது 5 கிலோ நல்லா வெயிட்டாகவே நல்லா இருக்குது. சூப்பராக. இது நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே இந்த ராடு மாதிரி இருக்கா. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஒரு ராடு மாதிரி வச்சு கூட நீங்கள் தூக்கலாம். இது எவ்வளோ ஆச்சு? இது 800 கிட்ட வந்துருக்கு. 800க்கு இது வந்து சிமெண்ட் மெட்டீரியலில் இருக்குது போல். இது வந்து ஆனால் நல்லா தான் கேஸ் இருக்குது. உன் வீட்டில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ அவன் அந்த மாட்டுறது எங்கேயும் வெஸ்ட்டானா. ஸோ அதுதான் அவன் தேடிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். எனக்கு கைஸ் இந்த பாட்டு தான் டான்ஸ் ட்ரை பண்ணுறா. இது பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு தான் வந்து இப்போ டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து தமிழ்ஸ் இருக்கா உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணாடி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். வந்து படிக்க சொன்னா நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்க பாருங்க. இங்கே வேறு ஆடி வேர்தெல்லாம் ஊற்றி கிடக்குது இருக்கு. ஆனால் வந்து படித்தோங்க. இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நாங்கள் வந்து படித்தோங்க. இது 2 மார்க்கு 16 மார்க்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்து இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து படிப்போம். ஸோ அதனால் வந்து படிக்காமல் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். படிக்கவும் செய்கிறோம், இதுவும் பண்ணோம். அது மாதிரி சும்மா அப்படியே கொஞ்சமா ஒருத்தன் படிக்க வந்தான். ஆனால் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்ன பண்ணுற பிரகாஷ் ஆகி வந்துட போகுதா? கைஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துச்சு கைஸ். ஸோ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து காட்டல. அதெல்லாம் சீக்கிரம் அதெல்லாம் நான் காட்டல. அது வந்து நான் தனியாக அப்புறமா நான் ஒரு vlog அது வரோம். அதை நான் காட்டுறேன் அப்புறமா. இப்போ பண்ணுறது பாருங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இவருங்க ஸ்ட்ரைட்னிங் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இவனெல்லாம் என்ன பண்ணுறது? இவனெல்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறா சுருட்டு முடிக்குது. ஆயிடுதா காட்டு
இப்போவும் ரஃபாக தான்டா இருக்குது. வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக நான் இப்போ இருந்து கிளம்பி நான் போகிறோம். ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு ரீல்ஸ் தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நான் எவ்வளோ உழைப்பு இருக்குன்றதை நான் இப்போ காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்கும்னு. கைஸ் இப்போ நம்ம வந்து ரீல்ஸ் எடுக்கலாம். நம்ம இப்போ வந்து போயிட்டு இருக்க கைஸ் வண்டியில் யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வந்து ஹெல்மெட் போடாமல் 3 பேர் இருக்குன்னு சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து பக்கத்தில் தான். அதனால் நம்ம வந்து ஏடா முன்னாடியே சொல்ல வேண்டியதுடா அப்படியே ஆன்லேயே இருக்கட்டும். இங்கேயே பக்கத்தில் தான் போகிறதுனால வந்து நம்ம வந்து இப்படி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்ட்ரீட்டு தான். அதனால் இப்போ யார் யார் போயிட்டுருக்கோன்னா நான் ஸ்ரீஹரி அப்புறம் ஸ்ரீஹரியோட தம்பி காட்டுறேன். போயிட்டுருக்கோம். இங்கே வருங்க 2 பேரும் போயிட்டுருக்கோம். இப்போ அப்புறம் ஏன் எப்படியா இருந்தேன். இப்போ நான் அப்படியே போயிட்டு என்ன ரீல்ஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரபுதேவா அவங்க அந்த ரீல்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு அந்த பாட்டு. புதுசாக தான் வந்திருக்கு. அதுக்கு டக்குன்னு எடுத்து போட்டு வியூ போட்டு இப்போ நம்ம அந்த இது எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இந்த பார்க் வந்து இந்த பார்க் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா. அதனால் இப்போ நம்ம வந்து திருப்பி வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் அதே பார்க்கு தான். எது என்ட்ரன்ஸில் போகிறோம். ஓ சரி. முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம போகிறோம். பின்னாடி இருக்க என்ட்ரன்ஸில் வந்தோம். அந்த என்ட்ரன்ஸ் க்ளோஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம திருப்பி பேக்கில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம போகிறோம் கைஸ். இந்த பார்க் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. யாராவது உங்களுக்கு வேணுமா இந்த இடத்துல வந்து நீங்கள் ரீல்ஸ் எடுங்க. ஆனால் எந்த லொக்கேஷன் தான் தெரியாது. எங்கடா இல்லைடா அதுவும் க்ளோஸில் தான் இருக்குது. இல்லை ஓப்பனில் தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாவா எப்படி ரோம சங்கர் கீழே இறங்கிக்கலாம். ஆயிருக்குமா திட்டுவாங்களா என்ன? கைஸ் வந்தாச்சு கைஸ். பார்க் இல்லை, இந்த பார்க்கு தான். யாருமே இல்லை, நாங்கள் கூட தான் வந்திருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு வீடே இருக்குது. இங்கே பாருங்க கேஸ், காலியாக இருக்குது கேஸ் இந்த பார்க்கு. படிக்கலான்னு வந்த விளாக் இப்போ வந்து பார்க்கு சுற்றி காட்டுற விளாக் ஆகிருக்குது கேஸ். இந்த விளாக் நல்லா இருக்குல்ல இந்த பார்க்கு. இங்கே பாருங்க கேஸ், யாருமே ஒருத்தர் கூட இல்லை இந்த பார்க்கில். இந்த இடத்துல நான் போய் இப்போ நம்ம ரீல்ஸ் எடுக்க போயிடும். ஓகே கேஸ், நான் வந்து ரீல்ஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். நல்லா இருக்கு கேஸ். நானும் ஏதாவது ரீல்ஸ் எடுக்க ஏதாவது ஐடியா வந்துடுறேன். நானும் டக்குன்னு எடுக்க ட்ரை பண்ணுறேன். நானும் இவருங்க வாத்து கைஸ் இவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் இல்லாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்க்கல இன்னும் வீடியோ. இன்னும் கேமரா ஆன் பண்ணும்போது ஃபோக்கஸே இல்லையா, திரும்பி வச்சேன் கேஸ். இங்கே பாருங்க கேஸ், இது பார்க்கில் பிரிட்ஜெலாம் இருக்குது கேஸ். இந்த பார்க்கில் அவங்க அங்கே போயிட்டாங்க, லொக்கேஷன் பார்க்குறாங்க எந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ரீல்ஸ் எடுக்கணும்னா வந்து ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் பின்னாடி இருந்தால் தான் நம்ம ரீல்ஸ் ஆடுறதை பார்க்குறவங்களே இல்லையோ அந்த லொக்கேஷன் பார்த்து நம்ம வந்து அந்த பார்ப்பாங்க, ஓகே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முக்கியம். வ்ளாக்னால் அப்படியே நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரீல்ஸ்னால் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ டக்குன்னு ஒரு 3 செகண்டே பிடிச்சிங்கன்னா தள்ளி விட்ருவாங்க. ஸோ அந்த 3 செகண்டில் அட்ராக்ட் பண்ணுறது லொக்கேஷன், அந்த நம்ம காஸ்ட்யூம், அதுக்கப்புறம் வந்து நம்ம டான்ஸ், இதெல்லாம் சேர்த்து நம்ம செட்டப் பண்ணோம்னா அண்ட் தென் டான்ஸும் முக்கியம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமும் லொக்கேஷன் எல்லாமே 3மே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரீல்ஸ் வேறு லெவலில் போயிடும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இதுதான் ஏதோ ஆரம்பித்து ஏதோ பண்ணுறீங்க நான் விளாகு. அங்கே நடந்து வரான். என்னாச்சு? ஏன் பில்டிங் இருக்கிற இடத்துக்கு போகலாம். சரி என்னன்னு தெரியல, பில்டிங் இருக்கிற இடத்துக்கு வழியாக போகலான்றான். ஏன்னா அந்த பாட்டில் வந்து பின்னாடி பில்டிங்காக இருக்குன்றதுனால அவன் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகலான்னு சொல்கிறான் போல கேஸ். அவன் வந்து வரங்க கேஸ், பட்டா பூச்சி பூக்குது கைஸ். இப்போ நம்ம வந்து வேறு லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வேறு கேஸ், இந்த வீட்டுக்குன்னு இந்த செவரு நல்லா சூப்பராக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே இருக்க பார்க்கு, அந்த இடத்துல இருக்க பார்க்கு நம்ம அங்கேருந்து இங்கே வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்கோம் கைஸ். இங்கேருந்து அங்கே வந்து வெயிலில் எடுத்தால் ஒரு அழகு இதுவாகுமா, அதை வந்து எடிட் பண்ணும்போது, அதனால் வந்து நிழலாக இடத்துல பார்த்து நம்ம வந்து எடுக்கிறோம் கைஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆடி பார்த்தோம், ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல் எனர்ஜியில் போட்டு ஆட போகிறான். நான் பாட்டு போடுறேன், ஓகேவா? ரெடியா? 3 ரெடி 3 2 1 ஸ்டார்ட். இந்த மாதிரி வண்டியில் போவோம், அதெல்லாம் ஒரு 2-3 வாட்டி டேக்கு போகுது செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து போகக்கூடாதுலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் நடக்கும்தான். சரி விடுங்க, இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, பரவாயில்ல விடுங்க, இந்த வாட்டி எடுத்துக்கலாம். அதெல்லாம் வேறு ஓகே. இது வந்து டேக் 1. ஆனால் சொல்ல போனால் டேக் 2 இது. ஸோ பார்க்கலாம், இன்னும் இது ஒரு இருக்கா, இன்னொரு லொக்கேஷனில் போய் இன்னொன்று எடுக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:44 ஆகுது கேஸ் டைமு.
கைஸ் அது வந்து வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு ஆள் 3 பேர் தான் இருக்குமா, ஒரு ஆள் பாட்டு போடுறது, ஒரு ஆள் வந்து வீடியோ எடுக்கிறது, ஒரு ஆள் வந்து டான்ஸ் ஆடுறதா. ஸோ அது வந்து எப்படி அதை சொல்ல வீடியோ எடுக்க முடியல. வேறு கைஸ் எவ்வளோ வேர்த்து ஊற்றி எத்தனை டேக் தெரியுமா கைஸ் போச்சு இதுக்கு. ஒரு 10-15 இருக்குமா, 10 இருக்குமா, ஒரு 10 டேக்குள்ளே இருக்குது கைஸ் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து ஓகே ஆகிடுச்சு. இந்த வீடியோ தான் ஓகே இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு இன்னொரு சீன் இருக்குது அது அந்த பாட்டிலே. ஸோ அதை வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அது வந்து இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். வீடியோ காட்டுறது இது வந்து இவ்வளோ இது நடக்குது கேட்குறீங்க. எவ்வளோ பேர் தூதி உச்சி வெயிலில் உட்காந்து ஆடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிழலில் இருக்குது. ஓகே இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அடுத்த இடத்தை நோக்கி தேடிக்கொண்டு தெரிஞ்சிருக்கோம். இடம் உச்சி வெயில் இருக்கிறதுனால ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வெயில் அடிக்குது பாருங்களேன். இந்த வீடு கிட்டலாம் நல்லா இருக்கா, ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அடிக்குதா. நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம வீடியோ எடுத்து இவருங்க இந்த இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த செடி இந்த இடம்லாம், ஆனால் எங்கெல்லாம் எடுக்க முடியல. ஆனால் நிழலாக இருக்கிற இடம், ஆனால் நல்ல லொக்கேஷனில் இருக்கிற இடம். அதை பார்த்து வேறு லொக்கேஷனுக்கு நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம் கேஸ். இவருங்க கேஸ் இந்த பேம்பு ட்ரீ இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த லொக்கேஷனு வீடியோ எடுக்கிறவர் வெயிலில் நிற்க வச்சு ஆடுறவர் வந்து நிழலில் நிற்பாராம். பாருங்க இந்த பேம்பு இந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம் கைஸ். கைஸ் நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சு கைஸ். அந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சு ஏன்னா உச்சி வெயிலில் எடுத்துகிட்டு இருந்தோமா, அது வந்து வேர்த்து கொட்டி அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது கைஸ். அது வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து நம்ம ரீல்ஸும் எடுக்கணும், பாட்டு போடணும், எல்லாம் பண்ணணுமா. ஆனால் வந்து கரெக்டாக என்னால் வந்து அந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு காட்ட முடியல. ஃபுல்லாக எவ்வளோ வாட்டி போயிட்டு இருந்தது தெரியுமா கைஸ். அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது கைஸ். அந்த இடத்துல நாங்களும் பண்ணுறோம். அது 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கும் அந்த இடமே. அந்த 2வது இடம் போனோம்ல, அந்த இடத்துல வந்து 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து ஆயிருக்கும் கைஸ். அந்த இடத்துல லெஃப்டடா அவ்வளோ நேரம் ஆயிருக்கும் கைஸ். அந்த இடத்துல அவ்வளோ நேரம் நாங்கள் நின்று நாங்கள் கரெக்டாக ஆடும்போது 2-3 வாட்டி வருதா. அதுக்கப்புறம் சரி ஓகே ஆடலான்ற போது திருப்பி ஒரு 2-3 வாட்டி வருது கைஸ். இதே மாதிரி ஆகிட்டு இருந்தது வேர்த்து ஊற்றி. அப்புறம் வந்து எப்படியும் ஆடிட்டோம், முன்னாடியே சொல்கிறடி. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆடிட்டு திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எப்படி ரைட்டா இங்கேயா இப்படி வெயிடா இப்படி வெய். அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணிட்டான் இவன். கரெக்டாக பார்க்குறான், சிங்கே ஆக மாட்டேங்குது. சிங்கே இங்கே எடுத்துலாமா, இங்கேயும் இடுறா, இங்கேயும் நல்லாயிருக்கு. கரெக்டாக சிங்கே ஆக மாட்டேங்குதா. அதனால் வந்து இப்போ திருப்பி நம்ம வந்திருக்கோம் கைஸ். இப்போ இருங்க இந்த பூ இடம் எப்படி சமாளமாக இருக்குல்ல இந்த இடம். ஸோ இப்போ வந்து திருப்பி வந்திருக்கோம். அந்த ஸ்டெப்பு போடு. இப்போ எவ்வளோ நேரம் ஆகுன்றது தெரியல. நான் உங்களுக்கு வண்டி ஓரமாக நிறுத்திட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்க, இந்த இடம் காலியாக இருக்கா. கரெக்டாக வீடியோ எடுக்கும் போது நீங்கள் பாருங்களேன் ஃபுல்லாக எத்தனை வண்டி வந்துட்டுருக்கோன்ட்டு. இந்த இடம் நல்லா இருக்குது பாருங்க கைஸ். கேமராவில் பாருங்களேன், கேமரான்ற ஃபோன் கேமராவில் செம்மையாக இருக்குல்ல. ஓகே சீக்கிரம் ஆடுறா, டே ஆடுறா, வரப்போகுதுடா வண்டி வரப்போகுதுடா, ஆடுறா. 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணணும். ஆன் பண்ணிட்டேன். பாருங்க கரெக்டாக சொன்னேன்னா வண்டி வந்துருச்சா. அதுதான் ஓரவா இங்கே பாருங்க, அங்கே ஒரு வண்டி போகுதா. இப்போ இது வந்து கொஞ்சம் தான். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே நிறைய வண்டி போயிட்டு இருந்தது கைஸ் அந்த இடத்துலலாம். ஸ்டார்ட் 3 2 1. ஓகே கேஸ் நான் வந்து உங்களுக்கு இவனுக்கு ரீல்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். திருப்பி 6 மணிக்குள்ளே சீக்கிரம் போகணும். அது வந்து ஏன்ட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கேஸ். நான் வந்து ஓகே கேஸ் நான் வந்து அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வண்டலூர் ஜூவில் வந்து எப்படி ஆடு போகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து வாங்க நம்ம பார்க்கலாமா. ஓகே 3 2 1. ரோட்டில் ஐட்டம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் கைஸ். இவன் லைவ் போகணுமாம்மா யூடியூப்பில். யூடியூப் ஸ்டாருன்னு நினைக்கிறேன். இது என்னமோ பண்ணிட்டுருக்கான் பாருங்கள், லைட்லாம் வச்சுட்டு. உனக்கு காட்டுறேன் அப்படியே பாருங்கள். ஆண்டி
கைஸ் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் அங்கேயே சொல்லிட்டு வந்து 6 மணிக்குள்ளே சீக்கிரம் போகணுன்ட்டு. ஸோ 6 மணிக்குள்ளேயே வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 6:25. அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஃபாஸ்ட்டு அந்த கிளாக்கு. ஸோ எதுக்காக வந்து சீக்கிரம் வர சொன்னேன்னா, இப்போ நம்ம வந்து லைவ் போகிறோம் கைஸ். யாரு கைஸ் லைட்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃபிட் பண்ணி இப்போ நம்ம வந்து லைவுக்காக ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யார் யார் லைவ் போகிறோம்னா நான் நிறைய இந்த கைஸ் லைவ் போகிறோம். ஸோ ஜாலியாக இருக்கும், நீங்கள் பாருங்க. ஸோ இப்போ லைவ் பண்ணுறது வந்து காட்ட முடியாது, நம்ம வந்து லைவ்ல வந்து பேசணும்ல, அதனால வந்து லைவ் காட்ட முடியாது. ஸோ நீங்கள் லைவ்ல வந்து என்ன பேசணும்னா நீங்கள் லைவ் வந்து செக் பண்ணி பாருங்க. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து இது வச்சிருக்காங்க ஃபோனில், அதை வந்து நான் எடுத்து சொல்கிறேன். அது வேணால் நான் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து. ஸோ இன்னொரு 10 நிமிஷம் லைவ் வந்துடும். இந்த வாட்டி இப்போவே எடுத்துகிட்டு வந்ததாவது கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது இப்போ தான் எடிட் பண்ணி பார்க்கணும். இவன் வந்து என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது, இவ்வளோ நேரம் எனக்கு இருட்டாக பார்த்துருப்பீங்க கைஸ். ஸோ வந்து அதான் கைஸ் இப்போ நம்ம வந்து லைவ் போகிறோம். ஸோ லைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவ்வளோதான் கைஸ். இந்த வந்து நம்ம வந்து கிளம்பிடுவோம் கைஸ். இந்த இடத்துலேருந்து நான் வந்து லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி டாட்டா பாய் சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே, லைவ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து அரி வீட்டிலேருந்து இப்போ நம்ம வந்து இப்போ விடைபெற போகிறோம். ஸோ அரிக்கு ஏதாவது நம்ம ஒரு வாய்ஸ் சொல்லிங்க. வாய்ஸ் சொல்லி சொல்லு. ஆமாண்ணா நீ ஒன்று நீ வெளி பண்ணி கேட்டு அதுவும் இல்லாமல் கைஸ் ரொம்ப 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 சாரி கைஸ். ஏன்னா வந்து எல்லாருமே கால் இப்போ அம்மா வந்து கால் பண்ணாங்க லைவ் முடிச்சுட்டு. இப்போ வந்து லைவ் பேசணுமா, லைவ் பேசிட்டு வந்து நல்லா சூப்பராக இருந்தது கைஸ். ஸோ வேறு லெவலில் அந்த லைவ் நீங்கள் பாருங்கள். இப்போ பண்ணி முடிச்சுட்டு அம்மா வந்து கால் பண்ணாங்களா, அப்போ வந்து ஏன்டா டே அவ்வளோ கமெண்ட் வருது, என்னடா நீ படிக்காமல் கமெண்ட் போடுங்க என்னடா கமெண்ட்லாம் படிக்காமல் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. எனக்கு வந்து கமெண்ட் காட்டவே இல்லை கைஸ். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்த கமெண்ட் வரைக்குமே நான் வந்து ஃபுல்லாகவே படித்தேன். கமெண்ட் நடுவே ஃபோன் பேசிப்பேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான் வீரனு. ஸோ அவனும் வந்து சொல்லியிருந்தான் இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு, ஏன் இப்போ படிக்க மாட்டேறீங்க, படிக்க சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு வந்து வந்த கமெண்ட் அப்படியே நின்றுச்சு கைஸ். அதுக்கப்புறம் கமெண்ட் வரவே இல்லை. நானும் பார்க்குற வரவே இல்லை. அப்புறம் அம்மா கால் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி ஃப்ரெண்டானீங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கமெண்ட்டுமே காட்டல கைஸ். அது வந்து ஏன்னே தெரியல, நெட்டு அவ்வளோ கிடைக்காதனால வந்தா என்ன ஆச்சுன்னு தெரியல. அது மட்டும் சாரி கைஸ், மன்னிச்சிருங்க. நான் வந்து அடுத்த லைவ்லேருந்து நான் அது ஃபுல்லாக பார்க்குறேன். எனக்கே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, என்னடா உங்கள் கமெண்ட்லாம் படிக்கலையேன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். அது வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்தது படிக்காமல் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது கைஸ். நான் வந்து அதெல்லாம் படிப்பேன் கைஸ். அது ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. அது வந்து இவங்க அந்த ஸ்னாப் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அமைச்சிட்டு இருக்கா மாதிரி கைஸ். ஸோ வந்து அதான் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ், சாரி. நான் அடுத்த லைவில் வந்து நான் கரெக்டாக பண்ணிடுறேன் கைஸ். அது வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்குது எனக்கு வந்து, சாரி. அடுத்த லைவ் அதான் கைஸ் வந்து கரெக்டாக ஒய்ஃபை செட்லாம் பண்ணி கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா, நல்லா நெட்டு கரெக்டாக ஸ்பீடாக இருந்ததுன்னா எல்லாமே வந்திருக்கும். பட் ஆனால் அது வரல. அழுகிறியா? ஆமா, தூக்கி போடா, புது பேண்டா தூக்கி போடுற திட்டு பாடம் காவடியெல்லாம் பண்றான். சரி விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீங்க யாரும் மட்டும் தப்பா மட்டும் நினச்சிக்கிறீங்க, தப்பா நினைக்க மாட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. ஸோ அதான் கேஸ், நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பி வச்சு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது கேஸ். நம்ம வந்து வந்தது வந்து இவ்வளோ 10-11 மணிக்கு வந்து இப்போ 8 மணிக்கு நம்ம கிளம்புறோம். சரி ஓகே கேஸ், இதுக்கப்புறம் போயிட்டு இவங்க போய் படிப்பா, நான் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நானும் எதாவது படித்தா படிப்பேன் நான். சரி அவ்வளோதான் கேஸ், இந்த vlog நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கிறோம். ஸோ அரியோட சேனல் நீங்கள் பாருங்கள், ஸ்ரீஹரி யூடியூப் அஃபிஷியல், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இதுலாம் போடுவோம். என்ன போடுங்க சொல்லு, இதுலேயும் சொல்லுவோம். லைவ்ல சொல்லிட்டேன், லைவ்ல பார்க்குறவங்க பார்ப்பாங்க, இதுலேயும் பார்ப்பாங்க. நானும் நிறைய வீடியோ போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோலாம் போடுவாங்க. இது ஒரு ரீல்ஸ் வீடியோ, இல்லை ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ, vlog, டான்ஸு, ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கோங்களேன் பண்ணுவான். ஸோ இவனோட இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, இன்ஸ்டாகிராம் பாருங்க, அதே நேம் தான். அதிலே நான் ஒரே நேம் எல்லா இதுலேயும் சோசியல் மீடியா மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான், நீங்கள் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இங்கே வந்து கிளம்பிட்டு என்ன டைம் ஆயிடுச்சு, வீட்டில் அதுக்கப்புறம் திட்டுவாங்க என்ன இவ்வளோ பண்ணிட்டு இருக்குன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி படிக்கிறதுக்கு புக் எடுத்துகிட்டு வரதை தவிர லைட்டு இதுக்கு அந்த ஸ்டிக்கு பாருங்க, அந்த ஸ்டிக்கு உள்ள லைட் எடுத்து உள்ள வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க. ஸோ
இந்த vlog நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். ஓகே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களை சாஸ்திரம் பார்க்குறேன், நாளைக்கு உங்களை வீடியோல பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் உங்கள் பிரகாஷ் ராஜ் அண்ட் ஸ்ரீ அபிஷியல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பாய். தேங்க்யூ. சரி இப்போ நான் இங்கேருந்து வரேன், நீ உள்ள இருக்க, நான் கதவு பெல் அடிக்கிறேன். இது காலிங்களே அடிக்காது, அடிச்ச மாதிரி நீ காமிச்சுக்கிறியா? அப்படியா? அடிக்கிறது தான். இதையும் போட்டுருவேன். பார்க்கதான் இப்படி இருக்கும், எல்லாம் இப்படி. ஒன்றும் இல்லை, இப்போ கதவு சாத்திருக்க, வந்து காலிங் பெல் அடிக்கிறேன். நீ வந்து நீ என்ன அது மாதிரி அவ்வளோதான். இல்லைடா விமலோடதுடா. இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ் பேசுவாங்க. இது என்ன நெத்தில? ஆமா ஆதித்யா வருமாவா? இல்லை இது அடிமலா? பொம்மல் கேஸ் வந்து உள்ள வந்து இது தட்டுறேன். சரி இப்போ நான் தட்டிட்டேன்றது உனக்கு எப்படி கட்டுறது? கேக்குமா? ஓகே இப்போ நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். கதவு சாத்திட்டு நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஓகே பண்டு பண்டு வர மாட்டேங்குதா? அதனால கேஸ் நான் உங்களே தான் வந்து பிராங்க் பண்ணேன். வந்தாச்சு, வர்றதுலாம் தெரியும் இவனுக்கு. இவங்கிட்ட கேட்டு லொக்கேஷன் அமுச்சு விட்டு அந்த மாதிரி தான் வந்தது. சும்மா உங்களை வந்து ஏமாத்தலாம். அதே வாங்க உள்ள போய் ஹோம் டூர் பார்க்கலாம். வாங்க குரூப் ஸ்டடி பண்ணலாம்.